இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதை என்ன அப்படின்னா, அப்பா கதையா சரிங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியா அதுக்குள்ள போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தரப்பனும் ஒரு சகாப்தம். என்ன 4 கதை நடிச்சிருக்கீங்க, 5 கதை நடிச்சேன். ஆனா அப்பாவா 10 படம் பண்ணிட்டேன். 10 வேற வேற, இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்றேன். நான் சொல்றேன், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துறியா அப்படின்னா, அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும் போதே பரபரன்னு இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்றான், அப்பாவை காணோனே, எங்க போயிட்டாருன்னு தெரியல, அப்பாவை போய் தேடி நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினேன். இந்த மாதிரி தண்டராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. ஒரு பெரிய வழி. என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சிருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா போறான்னா அம்மாவும் இருந்துச்சு. நானா கர்ணம் போட்டு கையை ஊண்டிதான் எந்திரிச்சு வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பன். அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒண்ணு நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது தண்டராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்டா எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிக்கிறவன் எடுத்துருவான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீச்சலே தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடிச்சு வந்துடுவான். ஏதோ ஒண்ணு பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனா நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேரத்தை யூடியூப்ல பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ள போறது, அவனும் போய் நம்மளை எடுத்து உள்ள விட்டுறான். அதனால எளிமையா வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான், அவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒண்ணு எடுப்பாங்க. அப்படிதான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பா வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங்ல சொன்னேன், என்னால டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்புல அப்படிதான் பேச முடியல. நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு. ஏதோ ஒண்ணு வந்து நம்மள ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல போனானே, என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில போயிடானோ நான் பயந்துகிட்டு இருக்கேனே, எனக்கு தினமும் வீட்டுல ஒரே சண்டைனே, அவனை அடிக்கிறேனே, அவன் போச்சுட்டு போயிடறானே, அவனை என்னங்க பண்ணாம்னா போன்ல கேமா ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன் கூடு அப்படின்னா. அவன் அங்கு எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அது இவங்க சொன்னா புரிய மாட்டேங்குது, என்ன எடுக்கிறதால அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்க அப்பாட கூட இங்க சரி பண்ணப்பட வேண்டியது அப்பையும் தான். அவங்க அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டல திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கதான் பேச வேண்டியதா இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்றதும், நான் சொல்றதை கேளுங்க அவங்க முடிவு பண்றதும் தான் இங்க சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம் அப்பாவா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி பேசணும். 5 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது, நான் நடிச்ச ரோல் கிடையாது, நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன். நான் அதை நடிக்கிறாங்க, இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படிதான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு.
அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து, அதாவது என்னன்னா, சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ஷோ பாக்குறோம். இந்த இப்ப தண்டராஜ் டீசர் போயிட்டு இருக்கு, என் கையை பிடிச்சி நிக்கிறான், கிட்டு 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 ஆடுறான். இருறா ஒண்ணு கடா எல்லாம் கரெக்டா வந்துருந்தா. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பன் ஆகல. நான் சொன்னேன், அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட் தைரியம் மாதிரி ஓப்பன் ஆகிடும். கையை பிடிச்சி நிக்கிறான், கிட்டு கிட்டு கிட்டு. இதே உணர்வு சாட்டை படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்க அண்ணன் முதல் முறையா வெடிச்சு அழுகிறாரு. என்னடா அப்படின்னு, நமக்கெல்லாம் யாரா இருந்தா, நம்மளா வந்தோம், நம்மளா விழுந்தோம், நம்மளா பிறந்தோம், நம்மளா எழுந்தோம், இப்ப நிக்கிறோம், நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க, நம்ம நல்ல தளத்துலதான் நின்றுட்டு இருக்கோம், இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி. அந்த அப்படின்னா அவர் தான். இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் என்னன்ட்ட. கலையா, இலக்கியமா, அரசியலா, பொருளாதாரமா, எது வேணாலும் பேசலாம். அப்படி வச்சிருக்காரு. அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாருன்னா அப்படி போகும், கூட்டிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே. என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாவே இருப்பேண்ணே. நன்றிண்ணே. தம்பி பாண்டிய பத்தி பாண்டி சொன்னதுதான், அவர் சொன்னா திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் தம்பி பேரன்பானவன். 2 ஆண்டுகளா அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் போவோம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அதான் சொல்றதுக்கு சொல்லுவேன், ஆரம்பிச்சிருங்கண்ணா, இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிருவாரு. தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி சூரி என்னன்னா, சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு போன் பண்ணாரு, இவனை எடுத்து விட்டுருணும்டா, இவன் வந்துடணும்டா அப்படின்னா அது இன்னைக்கு நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் டேவே போய் அந்த உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டடிக்கிறாங்க, உட்காந்து எந்திரிக்கணும். எனக்கு தெரியுது, திணறாங்க. சசிகம் உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க. காலையில இருந்து உட்காந்து எந்திரிங்கன்னா அப்போ ஒரு உந்துதல் ஒண்ணு நடந்தது. அப்பதான் சொன்னேன், தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் போது விட்டுறாத, ஓடிடு அப்படின்னு. இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனா உயர்ந்து நிக்கிறான். இப்போ அவர் நடிச்ச ஒரு படத்துல போய் நடிச்சேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மனசார சொல்றேன், மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் வருவேன். வாழ்த்துக்கள் தம்பி, மகிழ்ச்சி. தீபக் என் புள்ள ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கிரீன்ல 2000த்துல அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்ப வந்து என் 3 பசங்க, சாரகேஷ், கௌஷிக், தீபக், என் கடைசி புள்ள. முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சீரியல் அடிச்சுட்டு அப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான். என் முன்னாடி வந்து அப்படி அடிச்சுட்டு அப்படின்னு ஸ்டைலா வந்து நின்றுட்டு இருந்தான். அவனோட பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்ப அவன் வேற தளத்துல வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தீபா. ஹரீஷ் நல்லா வருவாடா, போராடு, ஜெயிப்போம். பாபி என் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்ப சந்தித்தாலும் சரி அவரு ஒரு சக்தி கொடுப்பான். பாபி என் தயாரிப்பாளரை பத்தி சொல்லணும். என்னன்னா, அவரை நான் பார்த்ததே இல்லை. நான் படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி. இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணா சொன்னா சரி அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கான். எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையாது. இது வரையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோட வந்திருக்கான். வாழ்த்துக்கள் பிருத்வி, வாழ்த்துக்கள். அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான். காலையில வந்தோடனே நான் வரதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ண, அங்கே வைக்கவா இங்க வச்சா அவன் திட்டுவானா, இங்க வச்சா திட்டுவானா. நான் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னு. பிடிக்கலன்ட்டா நான் அதை ஆஃப் பண்ணிருங்க பாருங்க, எனக்கு இது பிடிக்கல, அப்ப எடுத்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ள 18 நாள்ல எடுத்தோம். அந்த வினோதை சித்தம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு உழைப்பாளி. அவனும் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிக்கிறான். தன்ராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு. சரி, கதை நல்லா இருக்கு, கதையை கெடுக்காம
எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பா இருந்தாலும் அந்த கதை ஓடிடும். நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சர்ணாச்சலா பாட்ட சொல்றேன், முழு கதையும் கேட்டு நீ இதை எவ்வளவு தப்பா இருந்தாலும் ஓடிண்டா பண்ணார். அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும். அப்படிப்பட்ட கதை இது. நான் சொன்னாடே இதை கரெக்டா எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா, அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன், அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு என்ன செய்ய அப்படின்னு. அப்ப நீயே எடுத்துரு, நீயே டைரக்ட் பண்ண. அண்ணா நிஜமா சொல்றீங்க, எடுறா பாத்துக்கலாம். இன்னைக்கு டைரக்டரா வந்து நிக்கிறான். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு தெளிவா அவ்வளவு கிளீனா, கடைசி டப்பிங் பேசுற வரைக்கும். போன படத்துல நீங்க விமானம் படத்துல வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது, இதுல கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க டப்பிங் பேசுனீங்கன்னு இருக்கணும். எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னொரு 1 day கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கண பிழையும் இல்லாமல் எடுத்தாரு. ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான்.